கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருத்துவம் வேதத்தில் உள்ளதா? இயேசு ஒருவர் மட்டுமே இரட்சகரும் தேவனுமாக இருக்கிறார். திருத்துவ கோட்பாடு தேவத்துவத்தில் 3 வெவ்வேறு நபர்களாக இருக்கும் பிதா, குமாரன் மற்றும் பரிசுத்த ஆவியின் மூலமாக இரட்சிப்பு உண்டாகிறது என்று கூறுகிறது. இந்த வஞ்சனையிலிருந்து தெளிவு பெற மனித பாரம்பரியத்திற்கோ அல்லது மனிதனால் உருவாக்கப்பட்ட கோட்பாடுகளுக்கோ முக்கியத்துவம் தராமல் கர்த்தருடைய வார்த்தையை ஆராய்வோம். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் வசனம் 12. அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை என்றால் நாம் ரட்சிக்கப்படுவதற்கு வானத்தின் கீழ் மனிதர்களுக்குள்ளே கொடுக்கப்பட்ட இயேசு என்கிற நாமத்தை தவிர வேறு நாமம் இல்லை. இப்பொழுது நான் உங்களிடம் கேட்கிறேன், இந்த வசனத்திற்கும் திருத்துவ போதனைக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா? நமக்கு ரட்சிப்பு 3 வெவ்வேறு நபர்களிடமிருந்து வருவது போல எழுதியிருக்கிறதா? வசனம் தெளிவாக இருக்கிறது. இயேசுவை தவிர வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் நமக்கு கொடுக்கப்படவில்லை. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி 3 வெவ்வேறு நபர்கள். ஆனால் இம்மூவருக்கும் ஒரே ஞானம், ஒரே சித்தம், ஒரே வல்லமை, ஒரே தேவ சுபாவம் என்று திருத்துவ கோட்பாடு கூறுகிறது. அப்படியானால் ரட்சிப்பு இயேசுவை தவிர வேறு எவராலும் இல்லை என்று ஏன் வேதவசனம் சொல்ல வேண்டும்? இயேசு ஒருவரே நம் இரட்சகர். ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூரணமெல்லாம் அவருக்குள் வாசமாக இருக்கிறது. அவர் தேவனின் முழுமையாகவே இருக்கிறார். யூதா 1ஆம் அதிகாரம் வசனம் 25. தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாகிய நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. ஆமென். இந்த வசனம் மிக தெளிவாக உள்ளது. நம்முடைய இரட்சகராகிய ஒரே தேவனுக்கு என்று எழுதியுள்ளது. நம்முடைய இரட்சகர் யார்? இயேசு கிறிஸ்து என்று நாம் அனைவரும் அறிவோம். சகோதர சகோதரிகளே, வேதம் எளிமையாக சொல்லுவதை நாம் சிக்கலாக்க வேண்டாம். இயேசு ஒருவரே இரட்சகரும் மீட்பரும் அனைத்தையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன். தேவன் ஒருவரே. அந்த ஒரே தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்று வேதம் நமக்கு கற்பிக்க 3இல் ஒருவர் என்ற விளக்கம் தேவையில்லை. திருத்துவம் ஒரு கள்ள உபதேசம். ஏனென்றால் அது இயேசு ஒருவரே இரட்சகர் என்கிற சத்தியத்திற்கு முரணானது. பாரம்பரியத்தினால் தேவனுடைய வார்த்தையை அவமாக்காதீர்கள். வானத்தின் கீழெங்கும் இயேசுவை தவிர வேறு நாமம் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அவர் 3இல் ஒருவர் அல்ல, அவர் ஒருவரே தேவன். நீங்கள் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவர்களாக இருந்தால் திருத்துவ கள்ள உபதேசத்திலிருந்து விடுபட்டு சத்திய வசனம் கற்பிக்கும் தேவன் ஒருவரே என்கிற சத்தியத்தை பற்றிக்கொண்டு உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள். ஆமென். மேலும் தேவன் ஒருவரே என்கிற சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள எங்களோடு இணைந்திருங்கள். இந்த செய்தி உங்களை ஆசீர்வதித்திருந்தால் இதை பகிரவும். கர்த்தர் ஒருவரே என்கிற உண்மையை உலகிற்கு எடுத்துச் செல்வோம். ஆமென்.